ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்மகாலஜியில் ட்ரக் எக்ஸ்கிரிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் ஏடிஎம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கிரிஷனாக என்னென்னு பார்க்கலாம். தென் வந்துட்டு எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, வாட் ஆர் த டைப்ஸ், அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்கிரிஷனாக என்ன, ட்ரக்கோட மெட்டபாலைட்டை நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். வெதர் அது மெட்டபாலைட்டாகவும் இருக்கலாம், இல்லை அன்சேஞ்ச் ட்ரக்காகவும் இருக்கலாம். அதாவது ஒரு ட்ரக்மேட் வந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆகி எலிமினேட் ஆகுது. அது பயாலஜிக்கல் ஆக்டிவ் மெட்டபாலைட்டாகவும் இருக்கலாம், இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இட் ஹஸ் 4 டைப்ஸ்: ரீனல் எக்ஸ்கிரிஷன், பைலரி எக்ஸ்கிரிஷன், பல்மோனரி எக்ஸ்கிரிஷன், பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்கிரிஷன். அது இல்லாமல் சலைவா அண்ட் ஸ்வெட்டிங் மோர் ஓவர் இருக்குது. ஓகேவா? ஸோ ரீனல்னாவே கிட்னி, ஸோ கிட்னி வழியாக போகிறது யூரின். பைலரினாலே லிவர், ஸோ ஃபீசஸில் போகும். பல்மோனரினா லங்ஸு, ஸோ இன்னேல் எக்ஸலேஷனில் போகும். மைனர் ஸ்வெட்டில் போகிறது, சலைவாவில் போகிறது, தென் பிரெஸ்ட் மில்கில் போகிறது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீனல் எக்ஸ்கிரிஷன். ஸோ மெயின் எலிமினேஷன் ரூட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நெஃப்ரான் வழியாக நடக்குது கிட்னியில், பிகாஸ் இட் இஸ் த ஃபங்க்ஷனிங் யூனிட். glomerular filtration, active tubular secretion and tubular reabsorption. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா glomerular filtration. ஸோ வந்து glomerulus நடக்குது. ஓகேவா? ஸோ ஒன்லி ஃப்ரீ அண்ட் அன்பவுண்டட் ட்ரக் வந்து இங்கே வந்து ஃபில்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மாலிகுலர் சைஸ், ப்ரோட்டீன் பைண்டிங்கை பொறுத்தும் இருக்குது. இதுக்கு வந்து எந்த எனர்ஜியும் தேவைப்படாது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் வந்து பிளட்டில் வந்து கேப்லரிஸில் அது புஷ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூப்லர் செக்ரேஷன். ப்ராக்சிமல் டியூபிள்ஸில் நடக்குது. ஆக்டிவ் ப்ராசஸ் தான். இல்லை 2 டிரான்ஸ்போர்ட்டார் ஓஏடி ஓசிடி அப்படின்ட்டு. அதாவது என்ன கான்செப்ட்னா, அயன் ட்ராப்பிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அயனைஸ் ட்ரக் வந்துட்டு லிப்பிட் சாலிபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மெம்பரினை விட்டு கிராஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அன்அயனைஸ் ட்ரக் வந்துட்டு வாட்டர் சாலிபிளாக இருக்கும். ஸோ லிப்பிடை ஈஸியாக வந்துட்டு இட் கெட் இன் கிட்னி வந்து இட் வந்து கிராஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அயன் ட்ராப்பிங் என்னன்னா, ஒரு ட்ரக் அயனைஸ்டாக இருக்கும்போது ஒரு இடத்த விட்டு மூவ் பண்ண முடியாது கிட்னியில். ஸோ அது என்ன ஆகும்னா, பிளட்லேருந்து யூரினுக்கு போயிட்டு நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஓகேவா? இதுவே அது நான் அயனைஸ்டாக இருந்தால் அது வந்துட்டு லிப்பிட் சாலிபிளாக வந்துட்டு இருக்காது, வாட்டர் சாலிபிள். ஸோ அது வந்து மெம்பரினை கிராஸ் ஆகி திருப்பி ரீஅப்சர்வ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஆர்கானிக் ஆசிட் டிரான்ஸ்போர்ட்னா அது வந்துட்டு ஆர்கானிக் ஆனியான் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் கேட்டியான் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன் செக். ஸோ நிறைய டிபெண்ட்ஸ் அப்பான் த யூரின் பிஹெச். ஆல்கலைன் யூரின் எதை எக்ஸ்க்ரீட் பண்ணோம்? அசிடிக் ட்ரக். பிகாஸ் ஆல்கலைன் யூரினில் தான் அசிடிக் ட்ரக் வந்து அயனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி அசிடிக் யூரினில் பேசிக் ட்ரக் வந்து அயனைஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வீக் ஆசிட் ஆஸ்பிரின் ஆல்கலைன் யூரினில் அயனைஸ்ட் ஆகி உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதே மாதிரி ஆம்ஃபிட்டமைன் வந்து வீக் பேஸு, இது வந்து அசிடிக் யூரினில் அயனைஸ்ட் ஆகி ட்ராப் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ ஆஸ்பிரின் ஓவர் டோஸ் அப்போ நம்ம சோடியம் பைகார்பனேட் கொடுத்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஆம்ஃபிட்டமைன் டாக்ஸிசிட்டி அப்போ யூரின் அசிடிஃபை பண்ணி நம்ம வந்து யூரின் எக்ஸ்க்ரீஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாய்சனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ டியூப்லர் செக்ரீஷன். ஓகேவா? தென் டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷன். இது டிஸ்டல் டியூப்ல நடக்குது, பாசிவ் தான், எனர்ஜி தேவைப்படாது. லிப்பிட் சாலிபிலிட்டி அயனைசேஷன் பொறுத்து இருக்கு. ஆக்டிவ் டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷனை வந்து ரீஅப்சார்வ் தி நியூட்ரிஷன். பாசிவ்ல வந்து லிப்பிட் சாலிபிள் ட்ரக்கை வந்து இது வந்து ரீஅப்சார்ப் பண்ணுன்றாங்க. ஓகேவா? ஸோ அயன் ட்ராப்பிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ரீனலில் வந்துட்டு இவ்வளோ தான். glomerular filtration, அதுக்கப்புறம் வந்துட்டு டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் டியூப்லர் செக்ரேஷன். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் ரீனலில். நெக்ஸ்ட் பைலரி. ஸோ பைலரினாலே வந்து என்னன்னா, ட்ரக்கு வந்துட்டு எக்ஸ்க்ரீட்டட் இன் த பைல், அதாவது ஃபீசஸில் போகும். இன்டெஸ்டைன்லேருந்து ஃபீசஸ். ஓகேவா? லார்ஜ் மாலிகுலர் அண்ட் கான்ஜுகேட்டட் ட்ரக்ஸ் மோரோவர் போகும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரோஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். அதாவது ட்ரக்கு வந்து இன்டெஸ்டைன்லேருந்து திருப்பி ரீஅப்சர்வ் ஆகி ப்ரோலாங் ட்ரக் ஆக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் ரிஃபாமேசின் அண்ட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். இதை புரிகிற மாதிரி ஒரு டயக்ராமில் சொல்கிறேன்.
ஸோ இதான் வந்து ஹெப்பட்டோ பைலரி எக்ஸ்கிரீஷன், அதாவது லிவர் டு பைலரி பைல் டு ஃபீஸ். ஓகேவா? இல்லை வந்து இந்த ட்ரக்கு வந்து பைலுக்கு போகுது, அங்கேருந்து இன்டெஸ்டைனு போகுது, திருப்பி ரீஅப்சர்வ் ஆகி லிவருக்கே வருது இல்லையா, அதுதான் வந்து என்ட்ரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன். ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட் பல்மோனரி எக்ஸ்கிரீஷன், லங்ஸ் ஃப்ரீயாக வந்து நடக்கும். வால்டைல் ட்ரக்ஸ்லாம், நைட்ரஸ் ஆக்சைடு, ஆசிட்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு பல்மோனரி எக்ஸ்கிரீஷன் தான் ஆகும். மைனர் ரூட்ஸ் வந்து ஸ்வெட்டு, ஸ்மால் குவான்டிட்டி தான், பட் இரிட்டேட் ஆகும் ஸ்கின்னை. சலைவா, டேஸ்ட் வந்து மாறும். ஓகேவா? பிரெஸ்ட் மில்கில் வந்து லிப்பிட் சோலிபிள் ட்ரக்ஸ் தான் மோரோவர் வந்து போகும். அது வந்து இன்ஃபேக்ட் அஃபெக்ட் பண்ணும். இப்போ டெட்ராசைக்ளின் ட்ரக்லாம் நம்ம எடுக்கிறோன்னா அது பேபியோட டீட்டை வந்து டிஸ்கலரேட் பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது எக்ஸ்கிரீஷனை பார்த்தோன்னா, ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டரில் ஏஜ், நியோனெட் இம்மெச்சூர் கிட்னி, ஸோ எக்ஸ்கிரீஷன் கம்மியாக இருக்கும். எல்டரில் ரீனல் ஃபெயிலியராக இருந்தால் எக்ஸ்கிரீஷன் கம்மி பண்ணும். செகண்ட், பாடி ஃப்ளூயிட், ரீனலில் பிளட் ஃப்ளோ இல்லைனா எக்ஸ்கிரீஷன் கம்மியாகும். ஷாக், டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி கண்டிஷனில். ரெண்டாவது, பேத்தாலஜி. ஸோ ரீனல் டிசீஸ், ஜிஎஃப்ஆர் குளோமரா ஃபில்ட்ரேஷன் ரேட் கம்மியாக இருக்குது, அதனால் ட்ரக் எலிமினேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ட்ரக் அக்குமுலேஷன் வந்து ஆகலாம். லிவர் டிசீஸ்லேயும் ஆப்வியஸாக மெட்டபாலிசம் கம்மியானால் எக்ஸ்கிரீஷன் வியா பைலும் கம்மியாகும். ஓகேவா? தென் கார்டியாக் டிசீஸ் அப்போ கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்கும், அதனால கிட்னியோட ப்ரொஃபியூஷன் ரேட், அங்கே பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், அதனால எக்ஸ்கிரீஷன் கம்மியாக இருக்கும். ஃபிசியோகெமிக்கல் பார்த்தீங்கன்னா லிப்பிட் சாலிபிள் ட்ரக் வந்து ரீஅப்சர்வ் ஆகும், அதனால எக்ஸ்கிரீஷன் ஆகாது. வாட்டர் சாலிபிள் ட்ரக் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஓகேவா? அயனைசேஷன். ஸோ அதே மாதிரி அயனைஸ் ட்ரக் வந்து ரீஅப்சர்வ் ஆகாது, எக்ஸ்கிரீஷன் ஆகிடும். நான் அயனைஸ் ட்ரக் வந்துட்டு இட்ஸ் கெட் ரீஅப்சர்வ், ஸோ எக்ஸ்கிரீஷன் கம்மியாகும். இதான் வந்து கான்செப்ட் அயன் ட்ராப்பிங், நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாலிகுலர் சைஸும் அப்படிதான். லார்ஜ் மாலிகுலர் சைஸ் வந்து பைலில் போயிடும், ஸ்மால் வந்து யூரினில் போயிடும். ப்ரோட்டீன் பைண்டிங், ஒன்லி ஃப்ரீ ட்ரக் வந்து ஃபில்டர் ஆகும். ஹைலி ப்ரோட்டீன் பைண்ட் ட்ரக் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகாது, உடம்புலேயே தான் இருக்கும். யூரின் யூரின் பிஹெச் ரொம்ப முக்கியம். வீக் ஆசிட், ஆல்கலைன் யூரினில் நிறையா போகும். அதே மாதிரி வீக் பேஸ் வந்துட்டு அசிடிக் யூரினில் நிறைய எக்ஸ்க்ரீட் ஆகும். இது வந்து பாய்சனிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னபிட் எக்ஸ்கிரீஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளில் ப்ரோபின் ஆசிட் வந்து டிக்ரீஸ் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பென்சிலின், அதனால இது எஃபெக்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ நம்ம ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே கிளியரன்ஸ் தான் என்னன்னு பார்க்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் பிளாஸ்மாலேருந்து எவ்வளோ ட்ரக் கிளியர் ஆகிருக்கோ per யூனிட் டைம், அதான் வந்து கிளியரன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரேட் ஆஃப் எலிமினேஷன் தான், யூனிட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஃப் லைஃப். ஸோ ஒரு ட்ரக்குக்கு அதுலேருந்து பாதியாக குறைய எவ்வளோ நேரம் ஆகுதோ அதான் வந்து ஆஃப் லைஃப். இஃப் எக்ஸ்கிரீஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், அப்போனா ட்ரக் அக்குமுலேட் ஆகும், இட் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.